கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வழிகாட்டி யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு சீஷர்களிடம், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்றும் தான் போகிற இடத்தையும் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றும் கூறினார். அதற்கு தோமா, நீ போகிற இடத்தை அறியோம், வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு கூறும் பதில்தான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டி, பரலோகம் செல்வது பற்றிய வழிகாட்டி, பரிசுத்தத்திற்கான வழிகாட்டி. அவரே நம் ஆத்மாவுக்கு வழிகாட்டி. இயேசு ஒருவரே வழியானவரும் வழிகாட்டியானவருமாயிருக்கிறார். அவர் பாவிகளுக்கு தம் வழிகளை காட்டுகிறார், சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். பிரியரே, நாமும் ஆண்டவரை அண்டிக் கொண்டால் அவரே நமக்கு தினமும் வழிகாட்டியாக இருப்பார். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று தாவீது கூறுகிறார். அன்று கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று திகைத்த போது ஒரு அருமையான விசேஷமான நட்சத்திரம் இயேசு பாலன் பிறந்த பெத்லெகேமுக்கு வழிகாட்டியது. நட்சத்திரமானது கல்லும் முள்ளும் நிறைந்த கடினமான பாதை வழியாக சாஸ்திரிகளை சீராக நடத்தி இயேசு பாலன் இருந்த இடத்திற்கு கொண்டு சேர்த்ததைப் போல விடிவெள்ளி நட்சத்திரமாகிய கிறிஸ்து இந்த வனாந்திர வாழ்க்கையில் நமது வழிகாட்டியாக பத்திரமாக நடத்தி பரம கானானுக்கு கொண்டு போக பாலகனாக வந்திருக்கிறார். இந்த பாலகனுடைய வழியிலே நாமும் நடக்கிறமே ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவரே, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். உம்மையை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.